Hello everyone, welcome back to my YouTube channel. It's me Azhara, Azhara's time. இந்த வீடியோவோட thumbnail and title பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் that இந்த வீடியோவில் நான் எப்படி ஏன் thumbnail கிரியேட் பண்ண போறேன்னா பார்க்க போறோம். Many of you are YouTubers out there and உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி thumbnail எடிட் பண்ணுன்றது தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா அந்த வீடியோவோட thumbnail பார்த்த உடனே அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கணும் தோன்ற மாதிரி ஒரு thumbnail எப்படி கிரியேட் பண்ணுன்றது தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். என்னோட ரீசன்ட் thumbnailsலாம் மற்ற thumbnailஸை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி thumbnails கிரியேட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி தோணுது. அதனால தான் நான் எப்படி என் thumbnails கிரியேட் பண்ணுறேன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறேன். So without further ado, let's get into the video. ஸோ என்னோட thumbnail எடிட் பண்ணுறதுக்கு நான் 3 apps யூஸ் பண்ணுறேன். என்னென்னா Snapseed, Phonto and PicsArt. Also உங்களுக்கு Snapseed செட் ஆகலைன்னா then you can use Adobe Lightroom as an alternative. All the links for these 3 apps are in the description. So நீங்கள் இந்த apps எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் go check out the description right after this video. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா நான் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸுமே ஃப்ரீ தான். ஸோ அதனால் நீங்கள் ஆண்ட்ராய்ட் யூஸராக இருந்தீங்கன்னா தென் யூ கேன் யூஸ் ப்ளே ஸ்டோர் டு டவுன்லோட் ஆல் ஆஃப் தீஸ். ஸோ இந்த 3 ஆப்ஸை வச்சு தான் என்னோட ஃபுல் thumbnail எடிட் பண்ணுறேன். Let's see how we do this. The first thing that you should do is select the images that you want in your thumbnail. So உங்களோட thumbnailக்கு என்னென்னலாம் images உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் முன்னாடியே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறதா இருக்கலாம். ஆர் நீங்கள் அதை எடுக்க மறந்துட்டிங்கன்னா உங்கள் வீடியோவிலேருந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸை கூட எடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்னாப்சீட்குள்ளார போய் என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் நான் எடிட் பண்ணுவேன். நான் வீடியோவில் சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை தான் நான் இப்போ எடிட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இதில் நானும் ஷமீராவும் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் நார்மலி ரொம்பலாம் எடிட் பண்ண மாட்டேன் ஃபோட்டோவை. பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பாப் அவுட் அண்ட் லுக் பிரைட். ஸோ அதனால நான் ஃபில்டர்ஸில் பாப் ஃபில்டர் மட்டும் கொடுத்துப்பேன். ஒரு வேளை அந்த இமேஜ் இன்னும் டல்லாக தெரிஞ்சிச்சுன்னா then I go click on tools and add more things to the image that make it look more bright. பட் இந்த ஃபில்டர் ஆட் பண்ணக்கப்புறமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் இதோட நான் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவேன். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம thumbnailக்கு ஆட் பண்ண போகிற எல்லா இமேஜஸையும் எடிட் பண்ணிடணும். இப்போ PicsArt ஓப்பன் பண்ணி க்ரியேட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஃபோட்டோ கொடுத்து நம்மளோட thumbnail இப்போ எடிட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு தேவைப்பட்ட பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். நான் இந்த பேங்கிள்ஸ் தான் பேக்ரவுண்டாக வச்சுருக்கேன். இப்போ டூல்ஸை கிளிக் பண்ணி க்ராப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ரேஷியோவில் வச்சுக்கணும். இப்போ யூடியூப்க்கு 16:9 தான். ஸோ அதுதான் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம யூடியூப் ரேஷியோவுக்கு கொண்டு வந்தாச்சு இமேஜை. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா மற்ற பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணணும். எப்படின்னா ஸ்வைப் பண்ணி ஆட் ஃபோட்டோ அப்படின்னு எங்கே இருக்கோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்பட்ட அடுத்த ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம இந்த ஃபோட்டோவை ஃபுல்லாக எடுக்க போகிறதில்ல, கட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கட் அவுட் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணி பர்சனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள பீப்புளை மட்டும் செலக்ட் பண்ணிக்கும். சம்டைம்ஸ் இது ஆக்யூரேட்டாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம தானாகவே எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜூம் இன் பண்ணியும் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனாலே எனக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் முடிச்சுட்டு நம்ம சேவ் பட்டனை கிளிக் பண்ணோம்னா 2 பீப்புள் மட்டும் இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி காமிக்கும். இப்போ நம்மளோட இமேஜ்க்கு பார்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸ்வைப் பண்ணிங்கன்னா கடைசியில் பார்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் பார்டர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு மோஸ்ட்லி ஒயிட் தான் நான் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா பார்டர் அமௌண்ட்டும் உங்களுக்கு பிடிச்ச அளவில் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பிக்சரை சும்மா ரீசைஸ் தான் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இதை பண்ணிகிட்டு இருக்கலாம். லைக் ஐ செட் இன் தி பிகினிங் நான் 3 பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ 3rd பிக்சரும் இப்போ ஆட் பண்ணிடுறேன். செகண்ட் பிக்சரை எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் இதையும் கட் அவுட் பண்ணி இதுக்கும் பார்டர் கொடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் வச்சு இந்த பிக்சரில் ஆட் பண்ணுறேன். The last thing that we're going to do on PicsArt is add the stickers. ஸோ ஸ்டிக்கர் ஐக்கானை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி ஸ்டார்ஸ் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ ஸ்டார்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதில் செகண்டாக இருக்கிறது தான் நான் எப்போவுமே ஆட் பண்ணுவேன். இப்போ இந்த ஸ்டார்ஸை டூப்ளிகேட் பண்ணி எனக்கு பிடிச்ச இடத்துல எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா கடைசியில் தேவையில்லாத இடத்துல அந்த ஸ்டார்ஸ் வந்துருந்துச்சுன்னா எரேசர் ஐக்கானை கிளிக் பண்ணி எங்கெங்கெல்லாம் எரேஸ் பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் எரேஸ் பண்ணிவிடுவேன். இப்போ எனக்கு இந்த ஃபுல் அவுட்புட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் சேவ் பட்டனை கிளிக் பண்ணேன்னா இந்த இமேஜ் என் கேமரா ரோலில் சேவ் ஆகிடும்.
So this is the last step and the easiest step out of all the three. என்ன பண்ண போறோம்னா just text தான் ஆட் பண்ண போறோம். Text ஆட் பண்றதுக்கு Phonto அப்படின்ற ஆப்பை யூஸ் பண்றேன். Phontoல ஆல்ரெடி நிறைய font varieties இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச fonts வந்து நானே தான் டவுன்லோட் பண்ணிப்பேன். These are some of the fonts that I use, but of course நான் இதுக்கு மேலேயும் நிறைய fonts யூஸ் பண்ண தான் செய்றேன். First of all நம்மளோட இமேஜை Phontoக்குள்ளார கொண்டு வரணும். அதுக்கப்புறமா டாப் ரைட் கார்னர்ல இருக்க பென்சில் ஐகானை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணலாம். இப்போ நான் இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் தான் கொடுக்குறேன், மை ஜுவல்லரி கலெக்ஷன்னு. டைப் பண்ணிவிட்டு டன் கொடுத்தோம்னா நம்மளோட டெக்ஸ்ட் இமேஜில் ஆட் ஆகிடும். இப்போ எனக்கு இந்த ஃபாண்ட் பிடிக்கலன்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் கிளிக் பண்ணோம்னா எனக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி ஸ்டைல் கிளிக் பண்ணோம்னா நம்மளோட டெக்ஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அழகாக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஃபாண்ட் கலர் நான் எப்பவும் ஒயிட்டில் தான் வச்சுருப்பேன். அடுத்ததாக இருக்கிறது ஸ்ட்ரோக் கலர். ஸோ ஸ்ட்ரோக் கலர் வந்து நான் பிளாக்ல மாற்றிருக்கேன். அதுக்கு அடுத்து இருக்கிறது ஷேடோ கலர் வந்து நான் எப்பவும் வேரியஸ் கலர்ஸ் தான் வைப்பேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் வச்சுக்கலாம். வேறு என்னெல்லாம் பண்ணலாம்னா டெக்ஸ்ட்டை கர்வ் பண்ணலாம். கர்வ் பண்ணும்போது நம்மளோட டெக்ஸ்ட் இன்னும் பாப் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டைல் ஆப்ஷனில் நம்ம லெட்டர் ஸ்பேஸிங்கும் பண்ணலாம். லெட்டர்ஸை பக்கத்தில் கொண்டு வரலாம் ஒரு தூரமாகவும் கொண்டு போகலாம். ஒன்ஸ் யூ ஆர் ஹாப்பி வித் யூர் அவுட்புட் உங்கள் இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. So guys, that is how I edit my thumbnail. இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் ஒரு சிம்பிளான பியூட்டிஃபுல்லான thumbnail எடிட் பண்ணலாம். Thank you all so much for watching. Please like, comment, share and don't forget to subscribe. I'll see you all in my next video. Until then, goodbye.